இது எங்கள் குழுவினர்கள். ஸோ ஒவ்வொருத்தராக நான் பேரெடுத்து சொல்லலாம். திஸ் இஸ் மை டீம். பிக் ஹேண்ட் ஆஃப் அப்ளாஸ் டு மை டீம். எல்லாருமே அவங்க வேலையை ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்கீங்க. இன்றைக்கி தான் படம் பார்த்து அப்படியே என்ன சொல்கிறது, ஃப்ரெஷ்ஷாக வந்து நான் உங்கள் முன்னாடி நிற்கிறேன். ஸோ we have created ரொம்ப ஒரு நல்ல படத்தை பண்ணியிருக்கோம். ஸோ எல்லாரும் தோலை தட்டிக்கோங்க, நல்லா பண்ணியிருக்கோம் நம்ம. ஸோ வெரி குட். சுமையா அருமையாக தமிழ் பேசுகிறீங்க, ரொம்ப அழகாக பேசுகிறீங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு கைத்தாட்டம். கடைசியில் பேசும்போது என்ன பிரச்சனைனா, நம்ம சொல்லணும்னு நினச்சிட்டு இருக்கிறதெல்லாம் மற்றவங்க சொல்லிடுவாங்க. ஸோ என்னதெல்லாம் சொல்கிறதுன்னு நான் யோசிச்சுட்ருக்கேன். பட் ஒரு ஆக்டராக ஒரு சில படங்கள் வந்து நம்மக்கிட்ட வரும்போது, இந்த படம் நம்ம எப்படியாவது பண்ணிடணும், இந்த படத்தில் ஏதோ ஒரு அம்சம் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு தோணும். அதில் நம்ம அப்புறம் காசு பார்க்க மாட்டோம், எத்தனை நாள் கஷ்டம்னு பார்க்க மாட்டோம், அது எப்படி டேட்ஸ் மேனேஜ் பண்ணுறதுன்னு பார்க்க மாட்டோம். எப்படியாவது இந்த படம் பண்ணிடணுங்கிறது நம்ம மனசில் அப்படியே போய் உட்காந்துரும். அந்த மாதிரி நினச்சி நான் எஸ் சொன்ன படம் தான் ஒன்ஸ் அப்பான் அ டைம் இன் மெட்ராஸ். எனக்கு ஆக்சுவலி ஜெகன் மூலியமாக தான் இந்த படம் வந்தது. அவரும் நானும் வேறொரு படத்தில் நாங்கள் சேர்ந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தோம். அப்போ அவர் சொன்னார், இந்த மாதிரி பிரசாத்னு ஒரு புது டைரக்டர் இருக்கார், அவர் ரொம்ப அருமையான ஒரு கதை வச்சுருக்காரு, நீங்கள் ஒரு வாட்டி கேட்டுடுங்க, அதுக்கப்புறம் நம்ம பேசலாம் அப்படின்னு சொன்னார். அண்ட் பிரசாத் சார் வந்து எனக்கு கதை சொன்னார். அண்ட் எனக்கு இன்னொரு விஷயம் என்ன ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா, ஃபுல் ஸ்கிரிப்ட் ரெடியாக இருந்தது அவர்கிட்ட, இன்க்ளூடிங் டயலாக்ஸ், மொத்த ஸ்கிரிப்டுமே ரெடியாக இருந்தது. அதுவும் அனுப்பி தந்தார். ஃபுல் கதை நரேட் பண்ணும்போது எனக்கு இதில் ஒரு ஒரு 1-2 விஷயங்கள் வந்து ஒரு கதையில் சொல்கிறதே ரொம்ப கஷ்டம். இதில் வந்து நிறைய விஷயங்கள் வந்து அவர் கையாண்டிருக்காரு. இதில் ஒரு தாயோட ஒரு புனிதமான ஒரு லவ், ஒரு அன்பு, பொண்ணு மேலே வச்சுருக்கிற ஒரு அன்பு இருக்குது. கோபம், அது வந்து நம்மளை எப்படி வந்து நம்மளை அடக்குங்கிற ஒரு விஷயம் இருக்குது. இதில் ஒரு அரசியல் இருக்குது. இதில் ரொம்ப தீவிரமான ஒரு லாஸ், ஒரு அது இருக்குது. ரொம்ப ஏமாற்றம், அது எப்படி வந்து ஒருத்தரை தாக்குப்படுத்துறதுங்கிறது, அந்த ஒரு விஷயம் இருக்குது. நிறைய விஷயங்கள் இருக்குது இதில். ஆனால் எதுக்குமே வந்து ஒரு பேலன்ஸ் தப்பாமல் ரொம்ப அழகாக இந்த எல்லா எமோஷன்ஸையும் ரொம்ப அழகாக சொல்லியிருக்காரு. ஸோ தட் இஸ் அ சைன் ஆஃப் அ ட்ரூ ஸ்டோரி ரைட்டர். ஸோ அது ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க. அண்ட் ஐ ஹவ் அ பிக் ஃபேத் இன் யூ. நீங்கள் வருங்காலத்தில் ரொம்ப பெரிய ஒரு டைரக்டராக வருவீங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமே இல்லை. அண்ட் இதில் இருக்கிற ப்ரொடியூசர்ஸ் யாருமே பார்த்தா ப்ரொடியூசர்ஸ் மாதிரியே தோணலைல்ல. இவர் பார்த்தா ஏதோ ஸ்கூல் பையன் மாதிரி சுற்றிட்டு இருக்காரு. விஜய் சார் பார்த்தானா அவர் ஒரு வருங்காலத்து ஒரு வில்லன், ஒரு கேப்டன் மாதிரி, இன்னொரு ஒரு பெரிய ஒரு வில்லன் ஹீரோ டைப் சம்படி அப்படியா இருக்காரு. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கூல் ஹெட் மாஸ்டர் மாதிரி இருக்கீங்க. ஷான் கூட ஹீரோ தான், அவரெல்லாம் ப்ரொடியூசர். ஐ மீன் யாருமே வெரி லைக் அன்கேரக்டரிஸ்டிக். ஆனால் என்னென்னா, யாருமே வந்து நான் ப்ரொடியூசர்னு நினச்சிக்கிட்டு பந்தாவாக உட்காந்து அந்த மாதிரி இல்லாமல் ஐ ரிமெம்பர் ஒரு வாட்டி நாங்கள் ஷூட் பண்ணிகிட்டு இருக்கும்போது, நாங்கள் ஒரு 9 o'clock பேக்கப் பண்ணோன்னு நினச்ச ஒரு சீன் வந்து 12 மணி தாண்டி போயிடுச்சு. எல்லா ப்ரொடக்ஷன் டீம் எல்லாம் அனுப்பிச்சாச்சு, ஏன்னா முடிச்சிடுவோங்கிற ஒரு நம்பிக்கையில். ஆனால் போயிட்டே இருந்தது. ஆனந்த் சார் வந்து ஐ திங்க் 2-3 பீப்புள் ஒன்றா சேர்ந்து போயிட்டு எல்லாருக்கும் பக்கத்து கடையில் ஒரு பிரியாணி மாஸ்டரை தூங்கிட்டு இருந்தவரை எழுப்பி பிரியாணி போடுங்கன்னு சொல்லி பண்ண வச்சு எல்லாருக்கும் பிரியாணி வாங்கிட்டு வந்து, நான் என்ன சொல்ல வரேன்னா, யூனோ இது வந்து ரொம்ப குட்டி பட்ஜெட்டில் பண்ண ஒரு படம். பட் நம்ம கூட வேலை செய்கிறவங்கள நல்லா பார்த்துக்கணும். அவங்களுக்கு நம்மளுக்காக, நம்ம ஒரு கனவை நினைவாக்கிறதுக்காக நம்மளுக்காக உழைக்கிறாங்க. ஸோ அவங்கள நல்லா பார்த்துக்கணுங்கிறது எல்லாரோட மனசுலையுமே எப்போவுமே. எவ்வளோதான் மழை கொட்டினாலுமே, எவ்வளோதான் சேர் சகுதியில் எல்லாம் நாங்கள் ஷூட் பண்ணோம். பட் ஆல்வேஸ் எல்லாரையும் கம்ஃபர்டபுளாக வச்சுக்கிட்டு, என்ன வேணும்னு கேட்டு, அது நம்ம சொல்கிறதுக்கு முன்னாடியே அதை அவங்க செஞ்சுருவாங்க. அந்த அளவுக்கு வந்து ஓடி ஆடி வேலை செஞ்சு ரொம்ப அழகாக பார்த்துக்கிட்டாங்க. ஸோ இதை மெயின்டைன் பண்ணுங்கள். இந்த படத்தோட சக்ஸஸுக்கு அப்புறம் நீங்கள் ரொம்ப நான் பெரிய மனுஷன் அப்படின்னு நினச்சிட்டு உட்காந்துடாதீங்க, மாறாதீங்க, இப்படியே இருங்க. அண்ட் மெனி பியூட்டிஃபுல் லேடிஸ், டேலண்டட் லேடிஸ் இதில் வேலை செஞ்சுருக்கீங்க. அஞ்சலி ஹஸ் டன் அ பிரில்லியன்ட் ஜாப், ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. அவங்களோட போர்ஷனை அவங்க தான் மெயினாக பண்ணியிருக்காங்க. ஸோ பியூட்டிஃபுல்லி டன். பவித்ரா, நீங்களும் அம்மா, உங்களோட தேர் இஸ் ஒரு அழகான பிளெண்ட் ஆஃப் க்யூட்னஸ் அண்ட் ஒரு ரொம்ப அடோரபுளாக ஒரு இது அண்ட் டேலண்ட் ஆல்சோ, எல்லாமே ரொம்ப நல்லா அமைஞ்சிருக்கு அவங்களில்.
யூ ஹாவ் அ லாங் வே டு கோ. உங்கள் பேருமா? எனக்கு சினி. நீங்கள் ஃபஸ்ட் டைம் ஆக்டர்னு சொல்ல மாட்டாங்க, ரொம்ப ரொம்ப நேச்சுரலாக பண்ணியிருக்கீங்க. உங்களோட போர்ஷன்ஸை ரொம்ப அருமையாக பண்ணியிருக்கீங்க. அண்ட் மிருதுலா, ரைட்? மிருதுலா, நீங்களும் மாமா உங்களை ரொம்ப கம்மியாக தான் பார்க்குறோம் ஸ்க்ரீனில், பட் வெரி வெரி பியூட்டிஃபுல். அந்த ஒரு சில சீக்வன்சஸ் எனக்கு சொல்ல முடியாது இப்போ, ஏன்னா அது கதை ரிவீல் ஆகிடும். தேர் இஸ் ஒன் ஷார்ட் வேர் அவங்களோட ஒரு ஏமாற்றம் அவங்க ஃபேஸில் தெரியும். அதை வந்து ரொம்ப அழகாக வந்து அவங்க போர்ட்ரே பண்ணியிருக்காங்க. ஸோ ஆல் ஆஃப் யூ கைஸ் ஹவ் டன் அ பிரில்லியன்ட் ஜாப். அண்ட் கண்ணன், ரைட்? கண்ணன் அண்ட் எங்கூட காளி, அவர் தான் டிஓபியாக ஒர்க் பண்ணார். ரெண்டு பேருமே ப்ரில்லியன்ட்லி டன். ஏன்னா ரொம்ப யதார்த்தமான லொக்கேஷன்ஸ் தான். இது வந்து பெரிய செட்டு போட்டு பண்ண படம் கிடையாது. அதுவோ ஒரு கேமராமேனுக்கு, ஒரு கேமரா பர்சனுக்கு ரொம்ப கஷ்டமான ஒரு வேலை. அந்த லைட்டிங் மேனேஜ் பண்ணுறது, அவங்களும் அந்த சேர் சகுதியில் இறங்கியே வேலை பண்ணோம். ஸோ அது எதுவுமே ஒரு வாட்டி கூட முகம் சுளிக்காமல், நானும் இந்த டீமோட ஒரு ஆள் தான், இந்த ஷார்ட் தான் முக்கியங்கிற மாதிரி அது எடுத்து அந்த அளவுக்கு டிலிஜெண்ட்டாக, அந்த அளவாக ஒரு என்ன சொல்கிறது, அதுக்கு எப்படி சொல்லுவாங்க தமிழில், ஹார்ட் ஒர்க்குக்கு எப்படி சொல்லுவாங்க, மெனக்கெட்டு, தேங்க்யூ, மெனக்கெட்டு பண்ணியிருக்காங்க. ஸோ இட் இஸ் பிரில்லியன்ட் ஜாப் ரெண்டு பேருக்குமே, வெரி நைஸ்லி டன். அண்ட் மியூசிக் ஆல்சோ ஆர்ஆர் அண்ட் ஆல் த 3 சாங்ஸ், நான் கேட்ட 3 சாங்ஸுமே ரொம்ப அழகாக இருக்குது. தேர் ஆர் எல்லா ஜான்ரலையும் ஒரு கேட்சியான ஒரு சாங் இருக்குது, ரொமான்டிக் சாங் இருக்குது, ஒரு கொஞ்சம் ஒரு வெறித்தனமான ஒரு சாங் இருக்குது. எல்லாமே ரொம்ப நல்லா அமைஞ்சிருக்கு. யாரையாவது சொல்ல விட்டு போயிட்டேன்னா? இல்லைல்ல, எல்லாரையும் கவர் பண்ணிட்டேன்ல. அது லாஸ்ட்டு ஆப்வியஸ்லி. மற்றவங்க எல்லாரும் நான் இல்லைல்ல. தலைவாசல் விஜய் சார் இங்கே வரல, பட் எங்க கூட உட்காந்து சினிமா பார்த்தாரு. அவர் வந்து காலாகாலங்களாக நம்மளை என்டர்டெயின் பண்ண ஒரு ரொம்ப சீனியர் ஆக்டர், ப்ரில்லியன்ட் ஆக்டர். அவருமே ரொம்ப அழகான ஒரு ரோல் இதில் பண்ணியிருக்காரு. இன்ஃபேக்ட் படம் பார்த்துட்டு நான் அவர்கிட்ட பேசிகிட்டு இருந்தேன். அவரோட நிஜமான பர்சனாலிட்டிக்கும் அவர் பண்ண பர்சனாலிட்டிக்கும் வந்து இட் இஸ் லைக் நைட் அண்ட் டே, கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். ஒரு ஆக்டருக்கு வந்து நம்ம சொந்த பர்சனாலிட்டிக்கு ஒட்டின மாதிரி ஒரு கேரக்டர் கிடச்சா நம்ம ஈஸியாக பண்ணிட முடியும். பட் நம்ம ஃபிலாசபிக்கு நேர் எதிரான ஒரு ஃபிலாசபி நம்ம ஒரு ஸ்க்ரீனில் பண்ணும்போது அந்த அளவுக்கு நம்ப வைக்கணும். அது வந்து ஒரு ரொம்ப மார்க் ஆஃப் ட்ரூ ஆக்டர். ஒரு வாட்டி கூட நம்ம நினைக்க மாட்டோம் இவர் சொல்கிற வசனங்கள் வந்து இவர் நம்பலைங்கிறது. ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப பிலீவபிளாக பண்ணியிருக்காரு. அண்ட் ஃபைனலி கம்மிங் டு பரத், யூஆர் ஃபினாமினல் ஆக்டர். உங்கள் ஒவ்வொரு சீனுமே தி வே உங்கள் கேரக்டர் வந்து நான் சொன்னால் அந்த கதை ரிவீல் ஆகிடும், அதனால் சொல்ல முடியல. பட் தெர் இஸ் ஒன் பர்டிகுலர் ஷாட் வேர் நீங்கள் நினச்சது எதுவுமே நீங்கள் நினச்ச மாதிரி நடக்காமல் போன ஒரு தருணத்தில் நீங்கள் ஒரு காருக்குள்ளே உட்காந்து, அது ட்ரெய்லரில் கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க, காருக்குள்ளே உட்காந்து உங்களுக்கு இருந்த எல்லாமே உங்கள் கைவிட்டு போயிடுச்சு. அந்த ஒரு ஷார்ட்டில் அவங்களோட டெஸ்பரேஷன், உங்களோட அந்த கம்ப்ளீட்டாக ஒரு பிரேக் டவுன் ஆகிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, தட் இஸ் டன் ஸோ பியூட்டிஃபுல்லி. ரொம்ப ரொம்ப அழகாக பண்ணியிருந்தீங்க. ஐ ஹோப் யூ டூ மெனி மோர் மூவிஸ். நிறைய ரோல்ஸ் நீங்கள் நல்லா பண்ணுங்க. யூஆர் அ ஃபினாமினல் ஆக்டர். ஐ விஷ் யூ ஆல் த வெரி பெஸ்ட். ஐம் கிளாட் ஃபைனலி நம்ம ஒரு படம் சேர்ந்து பண்ணுறோம். வீவ் ஹங் அவுட் நிறைய அவார்ட் ஃபங்க்ஷன்ஸில் அதில் பார்த்து நாங்கள் நிறைய பேசியிருக்கோம். வேர் குட் ஃப்ரெண்ட்ஸ்ன்னு வேணால் சொல்லலாம். வணக்கம். கொஞ்சம் நர்வஸாக தான் இருக்குது. இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சா எனக்கு ரொம்ப தேங்க்ஸ். கொடுத்த எனக்கு நம்மளோட டிரெக்டர் பிரசாத் சாருக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸு. இது என்னோடய ஃபர்ஸ்ட் மூவி. ஸோ நிறைய ஹெல்ப் பண்ணியிருந்தேன் டிரெக்டர் சார். அப்புறமா பரத் சார் வந்து நிறைய சப்போர்ட் பண்ணியிருந்தேன் இதுக்கு. ஸோ இது எனக்கு ஃபஸ்ட் மூவி, அந்த மாதிரி எனக்கு தெரியல, ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருந்தேன். அப்புறமா ப்ரொடியூசர்ஸ் பிஜிஎஸ், ஹருண் சார், சுஹேல் சார், அனந்த் சார், தென் எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸு. அப்புறமா டிஓபி கண்ணன் சார் ரொம்ப தேங்க்ஸ். அப்புறமா என்னோடய ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ், கோஸ்டியூம் டிசைனர்ஸ் ரிஸ்வான் அக்கா அண்ட் யாஷ் ப்ரோ, அப்புறமா ஏடியாக ஒர்க் பண்ண அனீஷ் அண்ட் கவிதா அண்ட் செந்தில் அண்ணா, ரேகா மாஸ்டர், அப்புறம் என்னோடய ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய கார்டியனாக என்ன சென்னையில் வரும்போது பார்க்குறது வந்து காயத்ரி தான். ஸோ அந்த அக்காவுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸு. ஸோ எல்லாருக்கும் நன்றி சொல்கிறேன். ஆக்சுவலி எல்லோரும் இந்த மூவி பார்த்து எங்களை சப்போர்ட் பண்ணுங்கள். எல்லாருக்கும் வணக்கம், தேங்க்ஸ். ஒன்ஸ் அப்பான் அ டைம் இன் மெட்ராஸ் வந்து ரொம்ப ஒரு ஸ்பெஷல் ஃபிலிம். ஏன்னா ஜஸ்ட் லைக் தட் ஒரு கமர்ஷியல் ஃபிலிம் பண்ணுறது ரொம்ப ஈஸி. பட் ஒரு நல்ல படம் பண்ணும்போது அதுக்கான விஷயங்கள் எல்லாம் கூடி வரும்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படி வேறு வேறு கேட்டகரியில் வேறு வேறு ஒரு
ஜாப் ப்ரிஃபரன்ஸில் இருந்தவங்க எல்லாம் வந்து ஒன்றா சேர்ந்து வந்து ஒரு ப்ரொடியூசர்ஸாக இந்த படத்தில் வந்து எங்களுக்காக ஒர்க் பண்ணியிருக்காங்க, ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. பிகாஸ் the script is so good, and first of all, huge thanks to all the producers for making this film, and huge thanks to பிரசாத் சார். ஏன்னா எல்லாருமே சொன்னாங்க பிரசாத் சார் ரொம்ப கோவமாக இருப்பார், ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பார் அப்படின்னு. நீங்கள் படம் பார்க்கும்போது படத்தில் நிறைய விஷயம் புரியும். அதில் ஒரு விஷயமா ஈக்குவாலிட்டி அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும். ஸோ ஜென்ரலாக நிறையா இடத்துல வந்து மென்னை ஒரு மாதிரி ட்ரீட் பண்ணுவாங்க, விமெனை ஒரு மாதிரி ட்ரீட் பண்ணுவாங்க. நான் இது நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன். ஹீரோயின்னா எப்போவுமே அந்த பொண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க. பட் ஹீரோ டெபியூ ஹீரோவாக இருந்தால் கூட ஹீரோ சார்னு சொல்லுவாங்க. ஃபார் த வெரி ஃபர்ஸ்ட் டைம் எங்கள் செட்டில் இருந்த எல்லா விமனையுமே மேம்னு மட்டும்தான் பிரசாத் சார் கூப்பிட்டார். அது புது ஆர்டிஸ்டாக இருந்தாலும் சரி, ஒரு சீனுக்கு வரவங்களா இருந்தாலும் சரி, இல்லை த்ரூ அவுட் ட்ராவல் பண்ணுறவங்களா இருந்தாலும் சரி, சீனியர் ஆர்டிஸ்டாக இருந்தாலும் சரி, எல்லாத்துக்குமே அந்த மேம்ன்ற ரெஸ்பெக்ட் அவர் கொடுத்தாரு. அவர் ஒரு விஷயம் கேட்கும்போது கூட ரொம்ப பொலைட்டாக, இப்போ ஒரு செகண்ட் டேக் போகணும், இன்னொரு வாட்டி இது நீங்கள் பண்ணுங்க அப்படின்னா கூட அவர் எந்த இடத்துலையுமே வந்து அவர் கோவமாக இருப்பார். ஹீல் ஆல்வேஸ் பி சுடு தண்ணி காலில் ஊற்றின மாதிரி ஓடிட்டே தான் இருப்பாரே தவிர அவரோட ஸ்ட்ரெஸ்ஸையோ அவரோட கோவத்தையோ ஒரு நேரம் கூட ஆர்டிஸ்ட் கிட்ட காமிச்சதே இல்லை. ஏன்னா அவரோட ரெக்குவயர்மெண்ட்டை ரொம்ப பொலைட்டாக இப்படியும் சொல்ல முடியுமா அப்படின்னு நிறையா வாட்டி நான் யோசிச்சிருக்கேன். தேங்க்யூ ஸோ மச் சார் ஃபார் மேக்கிங் மீ அ பார்ட் ஆஃப் ஒன்ஸ் அப்பான் அ டைம் இன் மெட்ராஸ். ஏன்னா நான் பண்ணது ரொம்ப சின்ன ஒரு ரோல் தான், பட் ஐ திங்க் இட் வில் பி அ வெரி இம்பேக்ட்ஃபுல் ரோல் இன் த ஃபில்ம் ஆல்சோ. And to be sharing screen space with senior artists, that is a huge bless. ஏன்னா நிறையா எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம அவங்கக்கிட்ட இருந்து லேர்ன் பண்ண முடியும். நிறையா நேரம் நம்மளே திரையில் பார்த்து வியந்த ஆர்டிஸ்ட் கூடலாம் நம்ம வந்து கூட நின்று நடிக்கும்போது நிறைய நுவான்சஸ் கற்றுக்க முடியும். அந்த மாதிரி நான் நிறைய கற்றுக்கிட்டேன் இந்த ஃபிலிமில். அண்ட் ஹியூஜ் தேங்க்ஸ் டு போத் த டிஓபிஸ் காளிதாஸ் சார் அண்ட் கண்ணன் சார். ஆக்சுவலாக கண்ணன் என்னோட நல்ல ஃப்ரெண்டு. நிறையா வந்து நான் வந்து கண்ணனை வந்து எல்லாரும் டார்ச்சர் பண்ணாங்கன்னு சொன்னால் நான் கண்ணனை பயங்கரமாக த்ரூ அவுட் த ஃபிலிம் டார்ச்சர் பண்ணியிருந்தேன். அண்ட் எல்லாத்தையும் பொறுமையாக வந்து இருந்து இட்ஸ் ஓகே அப்படின்னு சொல்லி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டாரு. தேங்க்யூ. அண்ட் தேங்க்ஸ் டு all the artists who worked in this film. Thanks to Bharat sir, thanks to Abhirami ma'am, thanks to Talevasu Vijay sir and Shan, everybody. And I'm really glad that I'm a part of something like this. Thank you so much. ஒரு இம்பேக்ட்ஃபுல் படமாக இது டெஃபினட்டாக அமையும். இந்த படம் வந்து கண்டிப்பாக சொசைட்டியில் ரொம்ப பெருசாக இதை வந்து மண்டையில் கொட்டி இது நீங்கள் பண்ணுங்கன்னு சொல்கிற மாதிரி இருக்குமான்னு தெரியல. பட் பார்க்கும்போது இதெல்லாம் நம்ம பண்ணுறோம்ல, இது நம்ம மாற்றிக்கலாம் இல்லைன்னு நமக்கே லைட்டாக குத்துற ஒரு படமாக இருக்கும். ஸோ டெஃபினட்டாக படத்தை தியேட்டரில் பாருங்கள். உங்களோட பாசிட்டிவ் ரிவ்யூஸ், ஒரு படம் பெருசாகிறதும் ஒரு படம் ஒன்றுமே இல்லாமல் ஆகிறதும் பத்திரிகை நண்பர்கள் கையில் தான் இருக்குது. ஸோ எங்கள் படத்தை என்கரேஜ் பண்ணுங்கள், எங்களை மாதிரி எல்லா படத்தையுமே என்கரேஜ் பண்ணுங்கள். தேங்க்யூ. வணக்கம். நீங்கள் எல்லோரும் இங்கே வந்தீங்க, அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நான் ஒவ்வொரு படம் பண்ணும்போது இந்த டீம் தான் பெஸ்ட், இந்த டீம் தான் பெஸ்ட்னு தோணும். அந்த மாதிரி தான் இந்த டீம் கூட ஒர்க் பண்ணும்போது தோணுச்சு. ஸோ ஐ தேங்க் மை டிரெக்டர், மை டிஓபி, all ADs, my producer, costumers, production side, hairstylist, ellarum ரொம்ப நன்றி. You all did a very good job. I would also like to thank my co-actors, beautiful co-actors, and for doing their part in the movie splendidly. கண்டிப்பாக நாங்கள் இப்போ தான் படம் பார்த்துட்டு வரோம். ரொம்ப அருமையான படம். நீங்கள் எல்லோரும் கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட போங்க, பாருங்கள், அப்ரிஷியேட் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஸோ ரொம்ப பிளஸ்டாக ஃபீல் பண்ணுறேன் இந்த மூவி எனக்கு கிடைச்சதுக்கு. ஸோ இவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட் கூட ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுறது ரொம்ப தேங்க்ஃபுல் டு காட் அண்ட் மை பேரண்ட்ஸ் அண்ட் மை ஃபேமிலி. அண்ட் ப்ரொடியூசர்ஸ் ரொம்ப தேங்க்ஸ் ஃபார் கிவிங் மீ திஸ் ப்ராஜெக்ட். மை டிரெக்டர் சார் எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணி என்னோடய ஃபர்ஸ்ட் மூவி மாதிரியே எனக்கு ட்ரீட் பண்ணல, நிறைய சொல்லி கொடுத்தாங்க. So thanks to my director sir, my co-artists, and Jagan sir, special thanks to you. Thank you everyone for coming.